எனது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்கக்கூடியது பாபநாசம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் நீர்த்தேக்கம் பார்க்க போகிறோம். வாங்க தலையில் எப்படின்னு பார்க்கலாம். முதல் என்ட்ரன்ஸ் தான். இந்த வழியாக ஸ்ட்ரைட்டாக தைக்காமல் போனோம்னா இதை விட நீர்த்தேக்கம் ஒன்று இருக்குது. இதை விட பெருசாக இருக்கும். குளிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு அங்கே போயிட்டாலே நேரம் போகிறதே தெரியாது. அவ்வளோ ஒரு செமையான இடம் பார்க்குறீங்க. தண்ணியை பாருங்கள் எவ்வளோ கண்ணாடியாக இருக்குது. இந்த தண்ணி தான் தாமிரபரணியாக எங்களுக்கு குடி தண்ணியாக வந்துருக்கு. இதை நல்லா ஃபில்டர் பண்ணி இது என்னென்ன பக்குவம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தான் எங்களுக்கு குடிநீராக விநியோகம் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ செமையாக என்ஜாய் பண்ணுறாங்க. கீழே காசு போட்டால் கூட அப்படியே காசு எடுத்துடலாம், பார்க்கலாம். அவ்வளோ ஒரு கண்ணாடியாக இருக்கக்கூடிய ஏரியா, செமையான ஏரியா. இப்போ நீங்கள் பார்க்குறதும் தலையனுடைய பாபநாசம் தலையணையுடைய முதன்மையான இடம். எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஷூட்டிங் பிளேஸ். மேலே நீர்த்தேக்கம் மாதிரி இருந்து அப்படியே தண்ணி வடிஞ்சு கீழே விழுகுது. அதில் ஒரு தொட்டி மாதிரி இருக்குது, அதில் குளிக்கிறதுக்கு பாருங்க. குளிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எவ்வளோ செமையான. ஏன்னா இங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக குளிக்கணும். உள்ளே இறங்கி கல் இடைக்குள்ள வைக்க அங்கேயே போயிடக்கூடாது. ஏன்னா எல்லாம் பாறைகள்லாம் உள்ளே விழுது. இந்த இடத்துல மேக்ஸிமம் அப்படி கிடையாது. பார்க்கறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குங்க. செமையாக இருக்குல்ல. எந்த ஊரில் இருந்தாலும் சரி இங்கே ஒரு தடவை வந்துட்டு போயிருங்க. சரியா? பாபநாசம் பாருங்க. அந்த நீர்த்தேக்கம் மாதிரி தேங்கிருக்கல, அதில் எவ்வளோ நீச்சல் அடித்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த ஏரியா கொஞ்சம் ஆழமான ஏரியா. நீச்சல் தெரியாதவங்க உள்ளே இறங்க முடியாது. நீச்சல் தெரிஞ்சால் மட்டுமே உள்ளே இறங்க முடியும். நீச்சல் தெரியாமல் இதுவுமே கொஞ்சம் பார்த்து பாகமாக இறங்கணும். இதுலேயுமே கிடங்கு மேடு இருக்கும், பள்ளம் இருக்குது, உள்ள பாறைகளும் கிடக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய இடம். அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த பையன் டைம் அடிப்பாங்க, செம்மையாக அடிப்பாங்க. எதிர்பார்க்கல, திடீர்னு ரொம்ப டைம் திரும்ப அவங்க நான் எனக்காக அடிட்டு இருந்தேன். இப்படிலாம் குளிக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுதான் நமக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது.